வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக பொற்கொடி செல்வராஜ். விரிவான செய்திகள். உலகம் முழுவதும் யோகா ஆசிரியர்களின் தேவை அதிகரித்திருப்பதாகவும் இந்த யோகாவை கற்றுக்கொள்ள உலக மக்கள் இந்தியர்களை எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா உள்பட உலக நாடுகள் பலவற்றிலும் 3வது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சர்வதேச யோகா தினம் நியூயார்க், பாரிஸ், பனாமா உள்பட உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 180 நாடுகளின் 5000த்திற்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. உடல்நலத்துக்கு யோகா என்ற கருத்தை மையமாக வைத்து இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் சொவேட்டா நகரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 1200க்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி சென்னையில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அசோக் கஜபதிராஜு தலைமையில் நடைபெற்றது. ஸ்ரீ வாழும் கலை யோகா அமைப்பு மற்றும் கிருஷ்ணமாச்சாரியா யோகா மன்றம் ஆகியவற்றின் சார்பில் அண்ணாநகர் SBOA பள்ளியில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. 200 கோடி ரூபாய் செலவில் 31 புதிய விமான நிலையங்களை கட்ட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக இணையமைச்சர் ஜெயந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விமான போக்குவரத்து துறை ஆண்டிற்கு 12% வளர்ச்சியை எட்டியிருப்பதாக கூறினார். GST எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரியை அமலாக்கம் செய்வதில் அரசு எந்தவித தயக்கமும் காட்டவில்லை என்றும், இம்மாதம் 36ஆம் தேதி நள்ளிரவில் அதிகாரப்பூர்வமாக துவக்கப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர், கேரளா மாநிலங்கள் தவிர பெரும்பாலான மாநிலங்களில் GST சட்டம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். 3 நாள் அரசுமுறை பயணமாக பாதுகாப்பு அமைச்சர் அருண்ஜேட்லி ரஷ்யா சென்றுள்ளார். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இன்று அவர் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் ரஷ்ய துணை பிரதமர் டிமித்ரி ரோகோசினும் பங்கேற்க உள்ளார். மாஸ்கோவில் நாளை நடைபெறும் இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு ஆணையத்தின் 17வது கூட்டத்திலும் அருண்ஜேட்லி கலந்து கொள்கிறார். வேளாண் விளைபொருட்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை கொல்ல அனுமதி வழங்கப்படும் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதில் அளித்து பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களை காட்டுப்பன்றிகள் அதிகம் சேதப்படுத்துவதாக கூறினார். கோவத்தூர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டப்பேரவையிலிருந்து திமுக, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க அஇஅதிமுக உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் 35 அரசு மருத்துவமனைகளில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வாழ்வியல் மையம் தொடங்கப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். உலக யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தக்ஷின் பாரத் சார்பில் சென்னையில் யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய லெப்டினன்ட் ஜெனரல் R.K. ஆனந்த், யோகா நமது பாரம்பரியத்தை எடுத்துரைப்பதாக கூறினார். உலக ஹாக்கி லீக் போட்டியில் இந்திய அணி நாளை மலேசியாவை எதிர்கொள்ள உள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா நெதர்லாந்தை எதிர்கொண்டது. இதில் 1-3 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்திடம் இந்திய அணி தோல்வியடைந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.